திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நீங்கள் எந்த பெரிய ஹோட்டலுக்கு போனாலும் மட்டன் சிக்கன் இது என்ன சாப்பிட்டாலும் கருப்பாக இருக்கும். ஏன்னா அவன் ரீஹீட் பண்ணி கொண்டு வருவான். அது தேர்ஸ்டே ஃப்ரைடே போங்க, அன்னைக்கு நல்ல உணவு கிடைக்கும் எல்லா ஹோட்டலையும். சாட்டர்டே போங்க, நல்ல உணவு கிடைக்கும். சண்டே சில நேரங்களில் கிடைக்கலாம். ஏன்னா கூட்டம் அதிகமான அங்கேயும் என்ன பண்ணி வைக்கான்னு தெரியாது. அதாவது ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஒன்று உணவுக்கான மூலப்பொருட்கள், ரெண்டாவது உணவு தயாரிக்கிற விதம், மூணாவது அதை நம்ம பதப்படுத்தி சர்வ் பண்ணுற வரைக்கும் பத்திரப்படுத்துகிற விஷயங்கள். இந்த மூணில் எங்கே பிழை நடந்தாலும் வரும். இது ஃபுட் பாய்சனிங் வர்ற, அது கல்யாண வீடாக இருக்கலாம், இல்லைன்னா அது ஒரு உணவு நம்ம வாங்கி சாப்பிட்ற, விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்ற உணவகங்களாக இருக்கலாம். அங்கே வந்து உணவு வர்ற மட்டனோ சிக்கனோ மூலப்பொருட்கள் எதுவாக இருந்தாலும், காய்கறிகளோ கீரையோ, இவைகளெல்லாம் வந்து ஒரு ஹைஜீனான ப்ராடக்டாக இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை இருக்காதான். ரெண்டாவது, நம்ம உணவை அவங்க தயாரிக்கிறாங்க, அது நல்ல விதத்தில் தயாரிக்காமல் இருந்தாலோ, அல்லது அந்த கிருமிகள் செத்து போகிற அளவுக்கு சூடுபடுத்தப்படலைனாலோ, இல்லை அப்படி தயாரிக்கப்பட்ட உணவை ஒரு 6 மணி நேரம் வெளியில் சூடாகவோ அல்லது ரெஃப்ரிஜரேட்டரோ வைக்காமல் வெளியில் வைத்திருந்தோம்னால் அது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பரிமாறுற நேரங்களில் நடக்கிற விஷயம். இதை தாண்டி அடுத்தால இதை ஒரு நாளைக்கு வைக்கிறதுக்காக சேமித்து வைக்கிறதா இருந்தால் அந்த ஃப்ரீசரில் அதை எப்படி வச்சுருந்தாங்க, இந்த உணவு வைக்கும்போது கெட்டு போகலையா, கெட்டுப்போன உணவு தான் அவங்க பதப்படுத்தி மறுநாள் எடுத்தாங்களா, இதெல்லாம் ஒரு நம்முடைய ஞானக்கண்ணுக்கெல்லாம் தெரியாது. அது மறுநாள் பேதியானதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இல்லை அந்த உணவை டெய்லி எடுத்து ஒரு பரிசோதனை பண்ணி இந்த கிருமி இல்லை இது சாப்பிடலாம், இன்றைக்கி இதை கொடுக்கலாம் மக்களுக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொடுத்தா நல்லாகும். அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, சில மருந்துகள்லாம் டாக்டருங்க என்ன எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா தனக்கு எடுத்து பார்த்து தான். ஸோ கடை முதலாளி அந்த உணவை சாப்பிட்டு பார்த்து 4 மணி நேரம் நல்லா இருக்குன்னா மற்றவங்களுக்கு பரிமாறினாங்கன்னா அந்த பிரச்சனை வராது. எதெல்லாம் வந்து உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய உணவுகளாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். தண்ணி குடிச்சும் வரலாம். தண்ணி குடிச்சு, ஆமாம், நீங்கள் கெட்டுப்போன தண்ணி குடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்ல போகிறீங்க? வாட்டர் பாய்சனிங் நான் சொல்கிறோம், அப்படி கிடையாது. நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதோட தான் தொடர்புபடுத்தி சொல்ல போகிறோம். ஒரு குழாய் தண்ணி 10 நாளாக போகல, ஒரு பஸ் ஸ்டாண்டில் அவசரத்துக்கு குடிச்சிட்டிங்க, வாந்தி பேதி வருது, இல்லை பாட்டில் வாட்டர் வாங்கி குடிக்கிறீங்க, அது சுத்தமான தண்ணி இல்லை, அந்த குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் உள்ள விற்பனை செய்யப்பட்ட தண்ணி, அதில் ஏதோ கிருமினா என்ன செய்ய போகிறீங்க? ஸோ வாய் வழியாக போகிற எல்லாமே உணவு தான். அந்த உணவில் எல்லாத்துக்குமே பாய்சன் ஆகக்கூடிய சக்தி இருக்குது. அது பாய்சன்னு சொல்லக்கூடியது வாந்தியும் பேதியும் தான். அந்த சிம்டம் அல்லது வயிற்று வலி, இந்த சிம்டம் யாருக்கு இருந்து உணவுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் உணவு வெளியில் சாப்பிட்டதுக்கப்புறம் வர்றதா இருந்தால், வீட்லேயுமே ஒரு விருந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் வர்றதா இருந்தால் அதை உதாசீனப்படுத்தக்கூடாதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ என்னுடைய கணிப்பு தவறாக இல்லாமல் இருக்குமானால், திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நீங்கள் எந்த பெரிய ஹோட்டலுக்கு போனாலும் மட்டன் சிக்கன் இது என்ன சாப்பிட்டாலும் கருப்பாக இருக்கும். ஏன்னா அவன் ரீஹீட் பண்ணி கொண்டு வருவான். அது ஓகே. அது மண்டே டியூஸ்டே, ஏன்னா சண்டே தயாரிப்பாங்க, பல்காக தயாரித்து வைப்பாங்க. அன்னைக்கு சேல்ஸ் ஆகாதெல்லாம் மண்டே வெனஸ்டே டியூஸ்டே வரைக்கும். தேர்ஸ்டே ஃப்ரைடே போங்க, அன்னைக்கு நல்ல உணவு கிடைக்கும் எல்லா ஹோட்டல்லையும். சாட்டர்டே போங்க, நல்ல உணவு கிடைக்கும். சண்டே சில நேரங்களில் கிடைக்கலாம். ஏன்னா கூட்டம் அதிகமான அங்கேயும் என்ன பண்ணி வைக்கான்னு தெரியாது. நீங்கள் பார்த்த வரைக்கும் நான் அனுபவிச்சு சொல்கிறேன், நான் இதை அப்சர்வ் பண்ணி சொல்கிறேன். நிறைய இடங்கள்ல நான் வந்து இது செஃப் எல்லாம் கூப்பிட்டு நான் பேசி, ரொம்ப யதார்த்தமா சொல்லிட்டீங்க டாக்டர், ஆனால் அதிர்ச்சியாக தான் இருக்குது கேட்குறேன். நான் செஃப் எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கிறேன். இது ஏன் இப்படி கருப்பாக இருக்குன்னு கேட்டதுக்கப்புறம் அழகா அன்னைக்கு அப்போ தயாரித்த உணவு திரும்ப மாற்றி வந்ததெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு வந்திருக்கிறோம் குடும்பத்தோட போகும்போது. இது இப்போ உள்ளது இல்லைன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இப்போ ஹோட்டலில் இப்போ முந்திலாம் 94 நான் வந்தப்போ எல்லா ஹோட்டல்களையும், இந்த சைனா ஹோட்டல் சைவ ஹோட்டல் வரும்போது கூட அந்த ஹோட்டலில் ஒரு உப்பு இருக்கும், ஒரு பெப்பர் இருக்கும் டேபிள். இப்போ எங்கே இருக்குது? ஏன் நம்ம உப்பு அவங்க ஏன் போடணும்? இப்படி எனக்கு எத்தனையோ தவறுகள், நம்ம பிபி சுகர்லாம் வர்றதுக்கு அது ஒரு காரணம். அவங்க என்ன பண்ணுறாங்க, கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக அதிக எண்ணெய், நம்ம தாய்மார்களே இப்போ அந்த வேலையை வீட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் குழம்பு எங்கேயாவது வீட்டில் எண்ணெய் இல்லாமல் வருதான்னு பாருங்கள். தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு 5 நாள் வரணும்னா எண்ணெயில் போட்டு வச்சிடணும். அதை அப்புறம் திரும்ப ரீஹீட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது, கெட்டு போகாமல் இருக்குது. ஸோ இந்த எண்ணெயும் உப்பும் அளவுக்கு அதிகமாக போனால் தான் நோய்களுக்கெல்லாம் காரணம். அதில் ஹோட்டல்களோட பங்கு ரொம்ப அதிகமாகிட்டு இப்போ. ஏன்னா எல்லாரும் ஹோட்டலில் சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம். சின்ன குழந்தைங்க கூட ஹோட்டலில் வாங்கி கொடுத்துட்டு மலேசியா சிங்கப்பூர் மாதிரி வீட்டில் தயாரிக்கிறத விட ஹோட்டலில் சாப்பிட்றது செலவும் கம்மி, வேலையாளுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் ஈஸியாக போயிடுதுங்கிறதுல போக ஆரம்பிக்க உணவகங்கள் அதை பயன்படுத்திக்கணும், மனசாட்சியோடு பயன்படுத்திக்கணும்.